ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கெனானோட G3012 பிரிண்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பிரதரோட ரிவ்யூ அண்டு வந்து பார்த்திங்கன்னா கெனானில் E4270 அந்த பிரிண்டரோட ரிவ்யூ. ஸோ இது மாதிரி இங்கு டேங்குக்கும் இன்ஜெக்ட் பிரிண்டருக்கும் லேசர் ஜெட்டுக்கும் வந்து வித்தியாசம் என்ன, ஸோ எதனால் வந்து நம்ம வந்து இங்கு டேங்கை சூஸ் பண்ணுங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கு டேங்க் பிரிண்டரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன்னு சொல்லலாம். அதுவும் கெனானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேன். ஏன்னா நான் ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அதுக்கு நான் செலவு பண்ண பார்க்கக்கூடாது. ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும், நமக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கெனானில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான மெயின்டெனன்ஸும் கிடையாது. நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெனான் 2012, கீழே வந்து பாக்ஸில் இருக்கிறது கெனான் 3012. இதுக்கும் என்ன வித்தியாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வைஃபை கீழே இருக்கிறதுக்கு வைஃபை இருக்குது, மேலே இருக்கிற 2012 வந்து வைஃபை கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம யூஎஸ்பி மூலியமாக தான் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் கீழே இருக்க பிரிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் மூலமா கனெக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம், வைஃபை மூலிமா பண்ணிக்கலாம், டேரக்ட் வைஃபை இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இருக்கிறதுனால இதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ 13,849 வந்து ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நான் 2 நாள் முன்னாடி பார்க்கும்போது. தென் வந்து பார்த்திங்கன்னா கெனானில் இருக்க 3010, கெனாலுக்கு 2010, இதுக்கும் கெனானில் 3012க்கும் 2012க்கும் வந்து என்ன வித்தியாசம் வந்து கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 இங்கு பாட்டில் கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலோட அதாவது இந்த 3012 போட்டிருக்கிறதுக்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 2 இங்கு பாட்டில் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. நீங்கள் பாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், பாக்ஸில் 2 இங்கு பாட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டர் வாங்கினதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வீட்டு பர்பஸ்க்காக இல்லை, சப்போஸ் ஒரு கமர்ஷியலுக்கு ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன், அந்த ஜெராக்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க, நான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் அல்லது A4 சைஸுக்கு எந்த ஜெராக்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த பிரிண்டர் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். என்ன காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த குழுவில் வந்து பணம் வாங்குறதுக்காகவோ அல்லது ஸ்கூல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் கேட்பாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க்கில் பாஸ்புக் ஜெராக்ஸ் இந்த மாதிரி வந்து விஷயங்களுக்காக தான் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு லோக்கல் இதில் வந்து ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அதாவது இன்டர் ஏரியாவில் வந்து கடை வச்சுருக்கீங்க, அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெராக்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து மெயின் ரோடு போய் தான் எடுத்துகிட்டு வராங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மிஷின் தாராளமாக ஒரு 10,500 அல்லது 17,800 கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மிஷினை நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு விதமான மெயின்டெனன்ஸும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வாங்குறீங்க, அதில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஜெராக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஜெராக்ஸ் பாட்டு வந்துட்டே இருக்கும். நமக்கு வந்து எந்த விதமான ஒரு மெயின்டெனன்ஸும் ஆக போகிறது கிடையாது. சப்போஸ் வந்து கெனானில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஹெட் வந்து சப்போஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கெனானில் இருக்க மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனாக இருக்கும், அதாவது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். உதாரணத்துக்கு மற்ற எப்சான், பிரதர், ஸோ மற்ற இங்க் டேங்க் பிரிண்டர் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சப்போஸ் ஏதாவது ஒரு பிரிண்ட் ஹெட் போயிடுச்சு, பிளாக் போயிடுச்சு, இல்லை ஒயிட் போயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டாக தான் மாற்றணும். சப்போஸ் செட்டாக மாற்றுறது நம்ம வந்து ஓனாக பண்ண முடியாது. ஒரு சர்வீஸ் மேன் கால் ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க, அல்லது நாம் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒரு ஹெட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நாம் எடுத்து இதில் வந்து சப்போஸ் போயிடுச்சு அப்படிங்கும்போது 1 லட்சம் 2 லட்சம் காப்பி எடுத்துக்கப்புறம் போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம திரும்ப வந்து பிரிண்ட் ஹெட் வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து வேலையை பாட்டு ஆரம்பிச்சிட்ருக்கலாம். ஸோ இதுக்கு எந்த விதமான டைம் எடுத்துக்காது, ஜஸ்ட் ஒரு கழட்டி மாற்ற வேலை தான் இருக்கும் நமக்கு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கெனானில் வந்து நமக்கு 2 விதமான 3 விதமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது கெனானில் G30 அதாவது 3000லையும் கெனான் G2000 வந்து என்ன ஆப்ஷன் இருக்காது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டன் ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் இது பார்த்துட்ருக்கீங்க, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வந்து பவர் ஆன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து சர்வீஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் லைட்டு, அப்புறம் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பட்டன் வந்து மட்டும் இருக்காது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 2012, 2010 இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும். ஸோ இதோட ஃபியூசேஜ் வந்து என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் நமக்கு ஒரு 10 காப்பி வேணும், ஒரு பேன் கார்டில் ஒரு 10 காப்பி கேட்குறாங்கன்னா நம்ம பாட்டு ப்ளஸ் கொடுத்து 10 காப்பி கொடுத்துட்டோம், ப்ளஸ் 10 காப்பி கொடுத்துட்டு நம்ம இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜெராக்ஸ் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். திரும்ப பேப்பர் எடுத்து மேலே வச்சுட்டு திரும்ப நம்ம வந்து பேக் சைடு வச்சுட்டு கொடுத்தோம்னா 10 காப்பி கொடுத்தோம்னா அப்படியே பிரிண்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு எந்த விதமான ஒரு சிரமமும் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து
G2000 வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து செட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸில் வரும்போது உதாரணத்துக்கு ஒரு 4 ஜெராக்ஸ் கொடுங்க 5 ஜெராக்ஸ் கொடுங்க கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு டைம் நீங்கள் ஜெராக்ஸ் கொடுத்து தான் வந்து அந்த 2000 3000லேருந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரிண்டர் வந்து எங்கே யூஸ் ஆகணும், அதிகமாக பிரிண்ட் எடுக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த பிரிண்டர் வந்து யூஸ் ஆகுமே தவிர அது யூஸ் ஆகாமல் போகாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மட்டுமே யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வந்து ஜெராக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், காப்பி எடுக்க யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி பிரிண்ட்டு ஸ்கேனுக்கு மட்டும்தான் நாங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணுறவங்க அந்த கெனானில் இருக்க 2000 3000 பிரிண்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கமர்ஷியலாக நாங்கள் கடைகளுக்கு யூஸ் பண்ணுறோம், நாங்கள் ஜெராக்ஸ் நிறைய எடுப்போம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரிண்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கான பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெனானில் நம்ம 3012ஓட ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து பிரிண்டர் வந்து எப்படி அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த பிரிண்டரில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வைஃபை டைரக்ட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 3 இங்க் பாட்டில் பிளாக் இங்க் பாட்டில் கொடுத்துருக்காங்க, 3 வந்து கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 6 இங்க் பாட்டில் வந்து உள்ளே இருக்குது. ஸோ பிரிண்டிங் ஸ்பீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பர் மினிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.8 எடுக்கலாம். கலர் வந்து பார்த்திங்கன்னா பர் மினிட்டுக்கு வந்து 5 பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைலில் இருக்க கெனான் ஆப் மூலிமா நம்ம வந்து பிரிண்ட் கொடுத்தோம்னா பிரிண்ட்டு ஸ்கேன் எல்லாமே வந்து மொபைல் மூலமாக பண்ணிக்கலாம். தேன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பவர் ஆஃப் ஆன் வந்து அதில் இருக்குது. அதாவது சப்போஸ் நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து பிரிண்டர் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆகிடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா